தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கிங்ஸ் ஆன் ஃப்ளீக். இன்னைக்கு நம்ம ஒரு மூவி ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். என்ன மூவியோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனோட மூவி ட்ரெய்லர் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஒன்றும் இல்லை, அயலானோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிக்ஷித்தோட எரேசரு. ஸோ நான் ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணணும்டான்னு சொல்லி கொஞ்சம் அவங்ககிட்ட கடன் வாங்கி வச்சுக்கிட்டேன். அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் வாங்க டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு தி ட்ரெய்லர். எஸ், ரெடி? எஸ். இந்த மண்ணு புழு பூச்சிக்கு சேர்த்துதான் அப்பா சொன்னதை நான் எப்பவுமே நம்புறேம்மா. யாரு? புழு பூச்சிக்கெல்லாம் பாவ முடியும் பார்த்தா வெள்ளாம பண்ண முடியுமா? இந்த பூமியிலேயே இந்த கற்பனைக்கு எட்டாத அளவு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் மனுஷனோட கிரியேஷன் இல்ல, கிஃப்ட் ஆஃப் நேச்சர். Definitely not an earth-based life form. Wow. Alien. Hey. Wow. ஓ, மான் கராத்தே மாதிரி பாத்தியா? ஓ, கட்டட வேலை பார்க்க வந்து தெரியாம பேசிட்டு வந்துட்டு ஏலியன் பிளேன் கதை விடுறியா? இந்த பேரை சொல்லி கூப்பிடாது, எனக்கு பிடிக்காது. ஓ, சித்தார்த்தோட வாய்ஸ். வழக்கமா நீங்க அமெரிக்கா வலிக்கு தானடா வருவீங்க, இப்ப என்னடா எங்க ஊர் அலிக்க வந்திருக்கீங்க? மனுஷங்களுக்கு வேணா பூமி மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், நாம அதை காப்பாத்தாம விட்டோம்னா பெரிய ஆபத்தா வந்து முடியும். நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காத, நடக்கவும் விட மாட்டேன். நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். வாவ். ஆனா அது இனிமே என்னோட வேலை. அடேங்கப்பா, செமையா இருந்துச்சு. ஓ, இது சூப்பர் பவர் இருக்கா? ஏலியனே ஒரு சூப்பர் பவர் தானே. ஏய் ஏலியா, ஏய் யாரா ஏலியன்? நீ ஏலியன், உங்க அப்பா ஏலியன், உங்க ஆத்தா ஏலியன். கரெக்ட் தான், மனுஷனா மாறிடும். ஏலியனுக்கு அப்படி தானே? ஆமா ஆமா, கரெக்ட். ஓகே, நைஸ். செமையா இருந்துச்சு. சீரியஸாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா டவுட்டே இல்லை, கிட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஏலியன் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குது. அண்ட் ஏலியன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வில்லனாக காமிக்கல, நம்ம ஏர்த்தோட ஃப்ரெண்டாக தான் காமிச்சிருக்காங்க. ஸோ சீரியஸாக செம்மையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ சித்தார்த்தோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜாக அந்த ஏலியனுக்கு நல்லா க்யூட்டா இருந்துச்சு. அவர் வாய்ஸுக்கும் அந்த ஏலியன் பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேட்ச் ஆயிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் எலிமெண்ட்டும் இருக்குது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு நோட் சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக இதில் ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஹியூமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏர்த் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம், பட் ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நம்ம போய் அந்த ஏர்த்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் உள்ளுக்குள்ளே வருது. அண்ட் வில்ல பார்த்தீங்கன்னா ஏதோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாவோ ஏதோ பண்ணிருக்காங்க, என்ன பண்ணுறாருன்றது தெரியல. ஸோ அதிலேருந்து நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக ஏலியன் இருக்கு. அண்ட் ஏலியன் கூட சிவகார்த்திகேயன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டீம் அப் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா செம்மையா காமிச்சிருந்தாங்க. ஏலியன் வந்தோடனே சிவகார்த்திகேயன் பார்த்து பயப்படுறதும் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இதில் பெருசாக ரிவீல் பண்ணாமல் விட்டுருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருந்திருக்கும். தேட்டர் நிறைய நினைக்கிறேன், மைபி இதோட பயங்கரமா கூட இருக்கலாம். பட் ஆனால் என்ன கேட்டால் மேபி ட்ரெய்லர் கொஞ்சம் பார்த்துட்டு நிறைய பேர் வரணுன்றதுக்காக கூட அந்த சீன் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் நான் என்ன நினைச்சேன்னா மேபி இந்த மாதிரி சீன்ஸ்லாம்
கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு பெருசாக ஆட் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஏன்னா தியேட்டரில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும், ஃபன்னாக. மேபி இதை விட இருக்குமா இருக்கும் தெரியல. க்ரௌட் உள்ளே கொண்டு வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் ட்ரெய்லரில் வச்சாதான் இந்த மாதிரிலாம் இருக்கா, ஃபன் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் போவோம். கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக தியேட்டருக்கு போவாங்க. ஸோ மேபி அதுக்காக கூட வச்சிருந்துருக்கலாம். பட் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஃபன்னாக நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சிஜி ஒர்க் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அந்த ஸ்பேஸ்ஷிப் காட்டினதெல்லாம் நமக்கு அப்படியே ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்த்த மாதிரியே அந்த அந்த இதில் எப்படி எனக்கு காட்டுவாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதில் விஷுவலாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போய் பார்ப்போம். கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகராக இருக்காங்க, இப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு இந்த ட்ரெய்லர் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா ஏஆர் செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த ஏலியன் வரப்பெல்லாம் ஒரு மாதிரி அந்த இங்கிலீஷ் கலந்த ஒரு லிரிக்கில் வந்து ஒரு சாங் மாதிரி ஒன்று வந்துச்சு. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இல்ல ராப் மாதிரி அது நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ இடையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அந்த எந்திரன் வந்துட்டு போனது. எனக்கு ஆக்சுவலி சிவகார்த்திகேயனும் ரகுல் பிரீத்தோட டான்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே லைட்டா அவர் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அப்படியே ரோபோட் மாதிரி தான் நிக்கிறாரு. ஒரு எந்திரனோட டச் வந்துட்டு போச்சு. ஸோ கண்டிப்பா எந்திரனை விட சூப்பராகவே வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து போட்டிருப்பாருன்ட்டு நான் நம்புறேன். பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பார்க்கும்போது சீரியஸாக செம்மையான ஒரு ட்ரெய்லராக தான் எனக்கு பட்டுச்சு. பார்க்கலாம் உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கேப்டன் மில்லரா இல்லை நீங்கள் வந்து அயலானா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு எப்பவுமே கேப்டன் மில்லர் தான். கேப்டன் மில்லரோட ட்ரெய்லரும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரியாக்ட் பண்ணிட்டோம். அது மெய்பி இது ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறோமா அது ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறோமான்னு எனக்கு தெரியல. ஸோ எது போஸ்ட் பண்ணாலும் அந்த ட்ரெய்லர் நீங்கள் போய் மறக்காமல் போய் பாருங்கள். நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் அதையே செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் வந்து ஆல்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரியாக்ஷன் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த இதில் வந்து ரியாக்ஷன் மட்டும் இல்லாமல் நிறைய vlogsம் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். So I think that's it. Thank you so much for your love and support and bye bye.